வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புதினா சட்னி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் புதினா இலை, தேங்காய் துருவி வச்சுக்கோங்க, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் உரப்புக்கு தகுந்த மாதிரி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு தாளிக்கிறதுக்காண்டி. முதல்ல அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றுங்க. நல்லா காஞ்ச பிறகு கடலைப்பருப்பை முதல்ல போடுறோம். உளுந்தம்பருப்பையும் அது கூட சேர்ந்து போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். இது கூட பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருந்த மிளகாயை போட்டு நல்லா வறுக்கணும். மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த பக்குவத்துக்கு வரணும். இந்த தேங்காய் துருவின தேங்காய் இருக்க அதையும் இது கூட சேர்த்து போட்டுற வேண்டியதான். நம்ம இது எல்லாத்தையும் தேங்காவை நல்லா வறுத்து எடுக்கிறதுனால இது எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. புதினா இலை அதையும் இது கூட சேர்ந்து நல்லா வறுத்துக்கோங்க. புதினா இலையே புளிப்பு இருக்கத்தான் செய்யும். இது கூட புளி தேவைப்பட்டாலும் போட்டுக்கிடலாம். புளிப்பு ரொம்ப வேணுங்கிறவங்க கொஞ்சம் புளியும் போட்டு வறுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நான் புளி போடலை, தேவைப்பட்டால் புளிப்பு சில பேர் ரொம்ப புளிப்பு அதிகமாக தூக்கலாக இருந்தால் தான் விரும்புவாங்க, அவங்களுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி எவ்வளோ குறைய வந்துட்டு பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வரணும். நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்ச பிறகு மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துட வேண்டியதான். நல்லா மையாக அரைச்சிருங்க. தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. நம்ம துவையல் மாதிரி வர்ற பக்கத்துக்கு வந்தாலே போதும். நல்ல மையாக அரைச்சாச்சு. கலர்ஃபுல்லான புதினா சட்னி. இதை மறுபடி தாளித்து எடுத்துட வேண்டியதான். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு தேவையான அளவு. நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே உரப்புக்கு போட்டிருக்கோம். இப்போது 2 காஞ்ச மிளகாய் வத்தல், மிளகா வத்தலை ஒரு 2 வத்தல் இது கூட சேர்ந்து போட்டுறணும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே அந்த சட்னியில் எடுத்து ஊற்றிட வேண்டியதான். நல்லா வதங்கின பிறகு யூஸ்வலாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செய்கிறதுக்கு இது வித்தியாசமாக புதினா சட்னி சைடிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இது இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட எடுத்துக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த புதினா சட்னி செய்கிறது எப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.